திருமறை தீபம் பைபிள் லைட் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்பாய் வரவேற்கிறோம். வணக்கம் திருமறை தீபம் நேயர்களே, மீண்டுமாக இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. சென்ற காணொளியிலே நாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவின் வசனங்களில் வேதாகமத்தில் திருமறையை நாம் படித்தோமானால், நம்முடைய ஆத்மாவுக்கு அதை கற்றுக்கொண்டோமானால் நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் போதிப்பதை நாம் படித்தோம். நீங்களும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு சொன்னேன், திருமறையை பகுத்து படிப்பது எப்படி, பகுத்தறிவோடு இந்த திருமறையை நாம் எப்படி படிக்க முடியும் என்பதை என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னேன். அதற்காக ஒரு 7 முறைகளை, 7 கோட்பாடுகளை உங்களுக்கு அடிப்படையாக ஒரு திருமறை மாணவனுக்கு இது கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். இது தெரியாததினால்தான் தங்கள் சொந்த கற்பனைகளை உள்ளே புகுத்தி இன்றைக்கு ஜனங்கள் பேச ஆரம்பிக்கின்றார்கள். வெகுஜன கூட்டம் அவர்களுக்கு பின்பாக போய் கொண்டிருக்கிறது. அப்படி இல்லாதபடிக்கு நாம் திருமறையிலே தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை தியானித்து பார்க்க வேண்டியது. அது நம்முடைய கால்களுக்கு உண்மையாகவே தீபமாக மாறுவதற்கான இந்த ஒரு முயற்சியிலே நாம் இறங்கி இருக்கிறோம். அந்த 7 முறைகளை, அந்த 7 கோட்பாடுகளை, இதற்கு முதலாவது கோட்பாடை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த வேதம், கர்த்தருடைய வேதம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டது என்று நாம் நம்ப வேண்டும். அப்படின்னா என்ன? தேவ ஆவியினாலே அருளப்பட்டது என்றால் என்ன? புரியவில்லையே. எப்படி அவர் அருளினார்? வசனம் அப்படி ஏதாவது சொல்லுகிறதா? இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? ஆதாரம் பற்றி நாம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அது தனியான வகுப்பு. முதலாவது, வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதை மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம் இந்த வகுப்பில். முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய வசனம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்கள். தயவு செய்து இதை நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். வேதத்தில் உள்ள, பைபிள்ல இருக்கிற எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று. நன்றாக கவனியுங்கள். சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று. இட் இஸ் நாட் ஃபார் பிரைவேட் இன்டர்பிரேஷன். இன்றைக்கு மனிதர்கள் சொல்லுவது போல, ட்ரம்புக்கும் வேதாகமத்திற்கும் என்ன சம்பந்தம்? சைனாவை சுற்றி எல்லாம் போர் வருகிறது, வேதம் சொல்லு. பிரைவேட் இன்டர்பிரேஷனை குறித்து இங்கே வேதம் அது இல்லை என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. நீங்கள் முந்தி அறிய வேண்டியது என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. You should know before. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அருமையான வேத வாக்கியத்தை இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு ரொம்ப தெளிவா வேத வாக்கியம் எப்படிப்பட்டது என்பதை சொல்லுகிறார். பரிசுத்த மனுஷர் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு, ஆங்கிலத்திலே borne along என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இன்ஸ்பயர்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன? மூல பாஷையிலே அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், நன்றாக உங்களுடைய கற்பனையிலே அந்த காலத்து பாய்மர கப்பலை நீங்கள் ஒன்றை அநேகர் பார்த்திருப்பீர்கள். ஒருவேளை நேரடியாக பார்க்கவில்லை என்றால் ஏதோ ஒரு காட்சியிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த பாய்மர கப்பல் கடலிலே அல்லது ஏதோ ஒரு இடத்திலே போகும் பொழுது, அந்த கடலில் போகும்போது, தண்ணியில் போகும்போது, காற்றானது அதை எப்படி திருப்புகிறதோ அல்லது காற்றை பயன்படுத்தி அந்த கப்பலை எந்த திசையிலே திருப்ப வேண்டும் என்று முடிவு செய்கிறார்களோ, அதுபோல பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த மனிதர்களுடைய அறிவை எடுத்து இந்த காற்றானது எப்படி கப்பலை அப்படியே தன்னுடைய திசையிலே திருப்புகிறதோ அது போலவே இவர்களை தன்னுடைய எழுத்திற்காக பயன்படுத்தினார் என்று பொருள்.
மூல பாஷையிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு அதுதான் பொருள். நீங்கள் எடுத்து எங்கு வேணாலும் இணையத்தை தட்டினீர்கள் என்றால் அது வரும். ஆகவே பரிசுத்த ஆவியினாலே இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் எழுதப்படுறது. ஒருவேளை சில பேர் எப்படி எண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவி ஏதோ சில கான்செப்ட்ஸ், அதாவது என்ன அர்த்தம்னா சில சிந்தனைகளை போட்டு விட்டால் இவர்கள் சொந்த வார்த்தையிலே எழுதினார்கள் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கிறாங்க. நம்ம அதுக்கு கொஞ்சமா வருவோம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொன்றை நான் தெளிவா உங்ககிட்ட சொல்லிடுறேன். நம்முடைய கரங்களிலே இருக்கிற தமிழ் வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது. யாரால் மொழிபெயர்க்கப்பட்டது? அறிஞர்களால் ஜபத்தோடும் மிகுந்த உபவாசத்தோடும் தவத்தோடும் இது நமக்கு மொழிபெயர்க்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதற்கு இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், தேவ ஆவியானவர் ஏவின வேத வாக்கியங்கள் எந்த மொழியிலே எழுதப்பட்டது? அப்பொழுது எந்த மொழி இருந்தது? முதல் நூற்றாண்டிலே கிரேக்க மொழியிலே அது ஏவப்பட்டு எழுதப்பட்டது. சிலர் நாம் இது சொல்லுவதை தயவுசெய்து தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். தமிழ் வேதாகமம் நேரடியாக பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்படவில்லை. இது அறிஞர்கள் மொழிபெயர்த்தது. ஆகவேதான் சில நேரங்களிலே சில பிழைகள் இருந்தால் அதை திருத்திக் கொள்கிறார்கள் அல்லது வேறொரு மொழிபெயர்ப்பிற்கு போகிறார்கள். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்று வந்தது, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் என்று வந்தது, இப்பொழுது நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்று வந்தது. நிறைய வெர்ஷன்ஸ் தான் வந்திருக்கு. அது வெர்ஷன்ஸ் ஆர் நாட் மேட் பை காட், இட் இஸ் மேட் பை மென். மனிதர்கள் தான் இதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அவர்கள் ஜெபித்திருக்கலாம், உண்மையாகவே நல்ல மனிதர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் பழைய ஏற்பாடு எபிரேயத்திலும் புதிய ஏற்பாடு கிரேக்கத்திலும் தான் இட் வாஸ் இன்ஸ்பயர்ட், அருளப்பட்டது, ஏவப்பட்டது என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தயவுசெய்து இதை நீங்க மிஸ்இன்டர்பிரட் பண்ணக்கூடாது. அதனுடைய உண்மையை நீங்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இன்னொரு வசனத்திற்கு நாம் செல்வோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டது. அவ்வளவுதான். தேவனுடைய வசனம் தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எல்லா நற்கிரியம் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு அவைகள் போதகத்திற்கும் கடிதொழுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. இதுக்கு மேல ஒண்ணுமே வேண்டாம். தேவ ஆவியினாலே இது அருளப்பட்டிருக்கிறது என்று மீண்டும் இந்த வசனம் இங்கே சொல்லியிருக்கிறது. இப்பொழுது நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்டேனே, அது ஏதோ கான்செப்டை, ஏதோ சிந்தனையை உள்ள கொடுத்துட்டாரு, இவங்க சொந்த வசனத்துல எழுதிக்கிட்டாங்க, சொந்த வார்த்தையில எழுதிக்கிட்டாங்க அப்படின்னு சில பேர் நம்புறாங்கல்ல. அதுக்கு வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். தயவுசெய்து என்னோடு கூட சேர்ந்து 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திற்கு நீங்கள் உங்களுடைய கவனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். இப்பொழுது சுவிசேஷத்தை குறித்து பேசுகிறார். இது நிறைய அந்த வசனத்தை நீங்க என்னன்னு பார்க்குறாங்கன்னா, அந்த ரகசியம் அது பரலோகம் இல்லை. இங்கே அவர் நன்றாக நாம் பார்க்க முடியுமானால் அதை நம்ம படிக்கும்போதே தெரியும். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற, தயவுசெய்து நன்றாக கவனிங்கள், எவைகளை சுவிசேஷத்தை நாங்கள், யார்? அப்போஸ்தலர்களாகிய நாங்கள், பவுலாகிய நான், மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல். என்ன வார்த்தை போட்டிருக்காரு பார்த்தீங்களா? வேர்ட், வார்த்தைகளாலே பேசாமல். பவுலே யார் போதிக்கிற வார்த்தையினாலே பேசுகிறீர்கள்? பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி. that settles the matter. அது அங்கே முடித்து விடுகிறது. தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தை, இது இயேசு கிறிஸ்து வாக்கருளி சென்றார். நான் போய் வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்துவார் என்று சொன்னார். அதான் இங்க அவர் சொல்றாரு. பரிசுத்த ஆவி போதிக்கின்ற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஸோ எதோட சம்பந்தப்படுத்தணும் பார்த்தீங்களா? சில பேர் இன்னைக்கு ஆவிக்குரியவைகளை எடுத்து மனுஷர பிரகாரமா ஏதோ ஒன்று வச்சு உழப்பிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, ஸ்பிரிச்சுவல் ஹேஸ் டு பி கம்பேர்ட் வித் ஸ்பிரிச்சுவல். ஆவிக்குரியவைகளை எடுத்து ஆவிக்குரியவைகளோடு நாங்கள் எப்படி சம்பந்தப்படுத்துகிறோம்?
பரிசுத்த ஆவி எங்களுக்கு போதிக்கின்ற வார்த்தைகளாலே நாங்கள் அப்படி செய்கிறோம். இது ஏதோ புதிய ஏற்பாட்டில் தான் இப்படி ஒரு வசனம் இருக்கிறதா? பழைய ஏற்பாட்டில் அப்படி எதுவுமே இல்லையா? தாவீது அரசன் எப்படி சொல்லுகிறார் என்று பாருங்கள். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் ஏதோ புதிய ஏற்பாட்டுக்கு மாத்திரம் சொந்தக்காரர் என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. புதிய ஏற்பாட்டிலே மாத்திரம்தான் அவர் எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக செய்தார். அதை நாம் நம்பிக்கொள்ளலாம். அதுதான் அங்கே வெளிப்பட்டிருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலும் அவருடைய செயல்பாடு அதிகமாக இருந்திருக்கிறது. நாம் சற்று ஆழமாய் சென்று அதை படிக்க வேண்டும். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்கிறார் பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருக்கிறது. இந்த இடத்துல அது என்ன வார்த்தை எப்படி மொழிபெயர்த்துட்டாங்கன்னா வசனம்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும், வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவருடையது, என்னுடைய சொந்த ஞானம் இல்லை. அதுதான் பேதுரு சொன்னார், மனுஷ ஞானம் இது செய்யல, பரிசுத்த ஆவியானவர் இதை செய்திருக்கிறார். சில பேர் சொல்றாங்க பரிசுத்த ஆவியானவர்லாம் செஞ்சதெல்லாம் உண்மைதான், ஆனா கிறிஸ்தவத்திற்கு பின்பாக ஒருத்தர் வந்து சேர்ந்தாரு, அப்போஸ்தலர்களெல்லாம் அப்படி சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்தினாரு. ஆனா அந்த பவுல் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து சேர்ந்தாரு. பவுல் எழுதின வார்த்தைகள்லாம் அந்த மாதிரி இல்லை. கொரிந்தியர் புத்தகத்துல அவர் தன்னுடைய வார்த்தைகளை குறித்து நாங்கள் எப்படி பேசினோம்னு சொன்னார். சரி, தன்னைத்தானே அவர் குறித்து சாட்சி கொடுத்துக் கொள்கிறார், அது சரி வரல அப்படின்னு சில பேர் பேசுறாங்க. அவங்களுக்காகவே இந்த வசனத்தை நான் மேற்கோளிட்டு காண்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2 பேர் 3ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்கள். 2 பேர் 3ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்கள் என்ன சொல்றாரு பாருங்க. நமக்கு பிரியமான, பாதையிலிருந்து வாசிக்கிறேன், நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் என்ன சொல்றாரு, நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதினான். அப்ப பவுல் எழுதினதும் அவனுக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதினான். சரி, இங்க நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அப்படி எழுதுனா என்ன இப்போ அப்படின்னு சொன்னா, அதை அடுத்த வசனத்துல பார்த்தீங்கன்னா, எல்லா நிருபங்களையும் இவைகளை குறித்து பேசியிருக்கான், அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதுக்கு அரிதா இருக்கிறது, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லலை, புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா யார் அதை புரட்டுறாங்கன்னு சொல்றாரு பாருங்க, கல்லாதவர்களும். நீங்களும் நானும் இப்ப நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம், நம்ம இதுக்குள்ள வரல. கல்லாதவர்கள் தான், கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை, அப்படின்னா இது என்ன அர்த்தம் இல்லையா? நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல இதையும் புரட்டுகிறார்கள் அப்படின்னா இது எந்த வாக்கியம்? இதுவும் தேவனுடைய வாக்கியம், வேத வாக்கியம். இது பவுல் சொல்லல, பேதுரு சொல்லுகிறார். ஆக அப்போஸ்தலனாகிய பேதுரு பவுலை குறித்து சொல்லும் பொழுது அவர் எழுதினதும் வேத வாக்கியம்தான் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, வேதாகமம் ஒருபோதும் தனக்குத்தானே முரணாக பேசுவதில்லை. நாம ஏதோ வந்து கற்பனை செய்து கொண்டு, நாம் வலைதளங்களிலே இன்றைக்கு எதையோ பதிவு செய்து கொண்டு தேவனுடைய நாமத்திற்கு நாம் தூஷணங்களை எடுக்கிறோம். அது மிகுந்த மனதிற்கு வேதனையாக இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் ஒருபோதும் அப்படி மாறுபட்ட கருத்துக்களை ஒருபோதும் சொல்லாது. நம்முடைய புரிந்து கொள்ளுதல், நாம் தேவனிடத்தில் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். தேவனே, உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு எனக்கு நீ ஞானத்தை தாரு. நிச்சயமாக நாம் அதை கேட்டோம் என்றால் அவர் நமக்காக தருவார். உங்களுக்கு நல்லா தெரிந்த வசனம் தான், இந்த பூலோகத்து தகப்பன்மார்களை உங்களுக்கு நன்மைகளை செய்திருக்க பரம தேவன் உங்களுக்கு செய்யாதிருப்பது எப்படி? நிச்சயமாய் செய்வார். இயேசு கிறிஸ்து அப்படி நமக்காக வாக்கு செய்திருக்கிறார். இன்னொரு வசனம் பாருங்க, பழைய ஏற்பாடு வந்து தேவ ஆவியினாலே அருளப்பட்டது அப்படின்றதுக்கு ஏற்பாடு மாத்திரம் இல்லை, எல்லா வேத வாக்கியங்களும் தான். ஆனா இங்கே மறைமுகமாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் பாருங்க, நேரடியாகவே என்ன சொல்லுகிறார் என்று பாருங்க. மத்த 22ஆம் அதிகாரம் 22லிருந்து 33 வசனங்கள் முடிய உயிர்த்தெழுதலை குறித்து சதுசேயர்கள் அவர்களோட கூட ஒரு உரையாடலை செய்கிறார். அந்த உரையாடல் நம்ம யாவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். உயிர்த்தெழுதலின் போது இவள் யாருடைய மனைவியாயிருப்பாள், 7 பேர் அவர்களுக்கு அவளை விவாகம் செய்தார்களே என்றெல்லாம் பேசி விடுகிறார்கள்.
அதற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்லுகிறார் என்பதை மாத்திரம் நான் இங்கே சொல்லுகிறேன். 31வது வசனத்திலே, மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று, இங்கதான் பாருங்க, என்று மோசையால் உங்களுக்குன்னு சொல்லல, எப்படி சொல்லியிருக்குன்னு பாருங்க, என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையான்னு கேட்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டுல மோசே எழுதின ஒவ்வொரு வார்த்தையும் தேவனால் அருளப்பட்டு தேவன் சொன்ன வார்த்தைன்னு சொல்றாரு. தேவன் சொன்ன வார்த்தை அப்படின்னு சொல்றார். தேவனால் உரைக்கப்பட்டதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கா தேவனா இருக்கிறார்? இல்ல, தேவனா இல்ல. மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவ ஆவியினாலே அருளப்படுதல் என்பதற்கு இன்னும் ஒரு வசனம் ரொம்ப அருமையாக விளக்கப்படுகிற, மிக எளிமையாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னுடைய சீஷர்களை ஊழியத்திற்கு என்று அனுப்புகிறார். 70 பேர் அப்படியே அனுப்புறார். போங்க, 2 பேரா போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அப்படி அனுப்பும்போது அவர்கிட்ட என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல அவர் சொல்லுவதை நீங்க பாருங்க. அப்படி நீங்க போகும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் உங்களை, யாரு, நீங்க உபதேசம் பண்றீங்கல்ல, அது பிடிக்காம இருக்கிறவங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, அவங்க ஏதாவது ஒரு பிரஜாதிகள் என் நிமித்தம் உங்களை ராஜாக்களுக்கு முன்பாக, அதிபதிகளுக்கு முன்பாக ஒப்பு கொடுப்பாங்க. அப்படி அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம், என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள். அப்ப என்ன ஆண்டவரே, நான் என்ன செய்யறது, நான் கவலைப்படுறேனே, என்ன பேச போறேன் அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன் கவலைப்பட வேண்டாம்? நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். அவ்வளவுதாங்க. இதுதான் இன்ஸ்பிரேஷன் ஆஃப் காட். அந்த நேரத்துல தேவன் நமக்கு என்ன பேசுறது, என்ன இந்த வாக்கியங்கள்ல எழுதுறது அப்படின்றத அவர் அருளி இருக்கிறார். இதுதான் இன்ஸ்பிரேஷனுக்கு தேவன் கொடுக்கிற ரொம்ப அழகான ஒரு விளக்கம். ஒவ்வொரு வார்த்தை, இன்ஃபேக்ட் ஒவ்வொரு எழுத்தும். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இது ஒரு தீர்க்க தரிசன வசனமா இருக்கிறது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்துல ஆபிரகாமுக்கு இங்கே சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு இங்கே சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், ஒரு வாக்குத்தத்தத்தோடு சொல்லுகிறார், நீ, அதாவது ஆபிரகாம், என் சொல்லுக்கு, தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் என்ன ஆண்டவரே, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் அல்லது சகல தேசத்தாரும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிடுகிறேன். என் பேரில், தேவனுடைய பேர்ல ஆணையிட்டுட்டா அவ்வளவுதான். God has promised, he has commanded. What did he command? அவர் என்ன சொன்னார் பாருங்க, உன் சந்ததிக்குள் என்று சொல்லுகிறார். இதுல என்ன அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, கலாத்தியர் புஸ்தகத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இதை மேற்கோளிட்டு காட்டும்போது எப்படி சொல்றாருன்னு பாருங்க. ஆபிரகாமை குறித்து அவர் பேசும் பொழுது, கிறிஸ்துவனுடைய சந்ததிக்குள் என்று சொல்லி இருக்கிறது. கிறிஸ்து 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, சந்ததிகளுக்குள் என்று சொல்லாமல் சந்ததிக்குள் என்று சொல்லி இருக்கிறது. ஒரு எழுத்து தான் இல்லையா? சந்ததிகளுக்குள். பாருங்க 16வது வசனத்துல அவர் என்ன சொல்றாரு, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டது, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல். ஒரு எழுத்துங்க. அதனாலதாங்க மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17-18 வசனத்துல சொல்றாரு, ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் மாறுபடும்படி நான் செய்ய மாட்டேன், நிறைவேறாமல் நான் விடமாட்டேன், நிறைவேற்றாமல் விடமாட்டேன் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. எனக்கு அன்பானவர்களே,
இது ரொம்ப முக்கியமானது, அடிப்படை உண்மை. கிறிஸ்தவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு எழுத்துங்க, சீட்ஸ், அவ்வளவுதான் எழுத்து. சீட்ஸ், சீடுன்னு தான் சொல்லியிருக்கு, சீட்ஸ்னு சொல்லல. ஒரு எஸ் போட்டா என்னங்க பெருசா வந்துட போகுது. சிங்குலர்ல தான் சொல்லியிருக்கு, ப்ளூரல்ல சொல்லல, ஒருமையில சொல்லியிருக்கு, பன்மையில சொல்லல. அங்க கூட தேவனுடைய ஆவியானவர் அருளப்பட்டு ஒருத்தர் தான் சொல்லியிருக்கார், அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படின்னு அந்த இடத்துல ஒருவரை குறித்து சொல்லி முடிக்கிறார். பிரியமானவர்களே, ஆக தேவனுடைய வார்த்தையை கூட்டுவதும் குறைப்பதும், நீங்கள் சாகவே சாவதில்லை என்று கூட்டி சொன்ன குறைத்து சொன்னவனோடு கூட நாமும் சேர்ந்து விடாதபடிக்கு தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை அப்படியே கேட்போம். அதோடு நாம் கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். நாம் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை அப்படியே கேட்டு அதற்கு நாம் கீழ்ப்படிவோம். நிச்சயமாகவே நம்முடைய ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. மீண்டும் திருமறை தீபம் நேயர்களை அடுத்த காணொலியிலே சந்திக்கும் வரை தேவனுக்குள் உங்களுக்காக ஜெபம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை கடவுளிடத்திலே சொல்லிக்கிறேன்.